we had a wonderful opportunity to share so much about the Lord. தேவனை பற்றி ஏராளமான காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு எங்களுக்கு உண்டானது. He had some confusion about the scriptures. வேதத்தை குறித்து அந்த மனிதனுக்கு சில குழப்பங்கள் இருந்தது. And we let him talk for a while. நாம் அவர்களை கொஞ்ச நேரம் எங்களோடு கூட அந்த மனிதன் எங்களோடு கூட பேசுவதற்கு அனுமதித்திருந்தோம். We listened very silently. அந்த மனிதன் சொல்வதெல்லாம் நான் கவனமாய் கேட்டோம். And then I said, now let me share something. அத்தனை நான் கேட்ட பிறகு அந்த மனிதனிடத்தில் சொன்னேன், இப்பொழுது நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லட்டும் என்று. And then we opened the scriptures. Sarah, suitcase in that Bible ഞാൻ പറഞ്ഞു കാണിക്കാം വേദപുസ്തകത്തിൽ ചെലവ്. Let me show you some verses. அருமையான சகோதரர் அருமையான சார் சூட்கேஸ்ல இருந்து வேத புத்தகத்தை எடுத்து அந்த வேத புத்தகத்தில் சில வார்த்தைகளை அவர்களுக்கு காண்பித்தோம். We are sitting there and discussing an open Bible study in a train compartment. அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல நாங்கள் இருந்து ஒரு ஓபன் பைபிள் ஸ்டடியை நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். അങ്ങനത്തെ ഒരു വയസ്സിൽ ഇരുന്നോണ്ട് കുറച്ചു കഴിഞ്ഞപ്പോൾ പുള്ളിക്കും യേശു അദ്ദേഹം അവരുടെ ഒരാൾ ചോദിക്കുക യേശുവിനോട് പ്രാർത്ഥിച്ച എന്റെ പ്രശ്നത്തിനും പരിഹാരമുണ്ടാകും. അത് പാട്ടുകൊണ്ട് பக்கத்துல இருந்ததான ஒரு பெரியவர் இயேசுவிடத்துல ஜெபித்தால் என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்று சொல்லி அவர்களும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். എന്തിനു പറയട്ടെ, before we left the train we held hands and we prayed together and we glorified the name of the Lord. நாங்கள் ட்ரெயினை விட்டு இறங்குவதற்கு முன்பதாக அருமையான சகோதரர்களோடு கரம் கோர்த்து நாங்கள் ஜெபித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினோம். People are living a depressed life. ஜனங்கள் வருத்தத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். People are in confusion. ஜனங்கள் குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். People are in disappointment. ஜனங்கள் ஏக்கத்திலே அதிருப்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So many people are living a hopeless life. நம்பிக்கையில்லாத வாழ்க்கை தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிறது. Jesus has given you and me the authority to speak the word of life into their lives. அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். Those who are living in despair and in fear of death, we have the authority to speak the words of eternal life. மரண பயத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் வாழ்கிறவர்களுக்கு தேவனுடைய நித்திய வார்த்தைகளை குறித்து பேசுவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். മനസ്സിലാവുന്നുണ്ടോ ഞാൻ പറയുന്നത്? எல்லாருக்கும் புரிகிறதா? എല്ലാവർക്കും മനസ്സിലാവുന്നുണ്ടോ? நான் சொல்லுகிறது புரிகிறதா? എന്തുവരെ നമുക്കൊന്ന് പറയാം. അടുത്തിരിക്കുന്ന ആളിന്റെ കൈ വീണ്ടും എടുത്താട്ടെ. പറഞ്ഞാട്ട് സഹോദര സഹോദരി നീയും ഞാനും പോകുന്നത് യേശുവിന്റെ അധികാരത്തിലാണ് പറഞ്ഞാട്ട്. சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க அருமையான சகோதரனே சகோதரியே நீங்களும் நானும் இயேசுவுடைய அதிகாரத்திலே கடந்து போகிறோம். இன்னொரு கூட சொல்லுங்க. യേശുവിന്റെ അധികാരത്തിൽ. இயேசுவுடைய அதிகாரத்திலே. The authority of Jesus. இயேசுவுடைய அதிகாரத்திலே நீங்கள் நானும் The authority of Jesus. இயேசுவுடைய அதிகாரத்திலே போகிறோம். The authority of Jesus. இயேசுவுடைய அதிகாரத்திலே போகிறோம். We will preach the gospel. இயேசுவுடைய அதிகாரத்திலே நாம் பிரசங்கிப்போம் சுவிசேஷத்தை. The authority of Jesus. இயேசுவுடைய அதிகாரத்திலே We will proclaim the word of God. தேவ வார்த்தையை பிரசங்கிப்போம். In the authority of Jesus. இயேசுவுடைய அதிகாரத்திலே We will claim the land for God. இந்த தேசத்தை நாம் இயேசுவுக்காய் சுதந்தரிப்போம். ഒന്ന് ഓർത്ത് നോക്കിയേ. വാസ്തവത്തിൽ ഇന്നിവിടെ പ്രസംഗം ഇനിയും ഒന്നും നടന്നില്ലേലും ഇതിന് മുമ്പേ മഴയൊന്നുമില്ല. എനിക്കറിയാം നിങ്ങൾക്കൊക്കെ പോകണമെന്ന്, ഞങ്ങൾക്കൊക്കെ ദൂരം പോകേണ്ടി. നമ്മളെല്ലാരും കൂടെ ഇറങ്ങി മറ്റൊന്നും പറയാതെ വേദപുസ്തകം പിടിച്ചോണ്ട് ഇതിനെ ഒരു യാത്രയായിട്ടാണ് പോയാൽ ഇന്നലെ പറ്റുമോ? തിരക്കുണ്ടോ? ഇത് പ്രോഗ്രാമിനകത്തൊന്നും എഴുതിയിട്ടുള്ളതല്ല. പറ്റുമോ? மீட்டிங் முடித்து இந்த வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நம்ம ஊர்வலமாய் போவதற்கு நமக்கு முடியுமா? മറ്റൊന്നും വേണ്ടിയിട്ടേ ഒരു കുഴപ്പമില്ല. എല്ലാവരും ഈ പുസ്തകം നെച്ചിട്ട് വെച്ചോളാം. நம்ம புத்தகத்தை நெஞ்சிலே வைத்து மார்பிலே வைத்து இந்த பகுதியில் நடந்தது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നമുക്ക് ഒന്നിച്ച് ഇത്രയും പേർ ഒരുമിച്ച് ജീസസ് നമ്മൾ പരിജ്ഞാനമുള്ളവരായിരിക്കണം, പക്ഷെ പിശാചിനെ പേടിക്കുന്നവരായിരിക്കണം. You understand? We should have wisdom and discernment,
But we should not be afraid of the devil. நமக்கு ஞானமும் தெளிந்த புத்தியும் இருக்க வேண்டும். ஆனால் சாத்தானை குறித்து நாம் பயந்து நடுங்குகிறவர்களா இருக்க கூடாது. Because we have the authority of the one who has the key of death and hell in his hand. ஏனென்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிற தேவன் பாதாளத்துக்கும் சாவை ஜெயித்து பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் உள்ளதான திறவுகோலையுடைய தேவனாக இருக்கிறார். On Friday, எல்லா வெள்ளிக்கிழமையிலும் Satan thought Jesus is finished. ஒரு வெள்ளிக்கிழமையிலே சாத்தான் யோசித்தான் இயேசு முடிந்து விட்டார் என்று. Satan had a big party on that Friday in hell. அந்த வெள்ளிக்கிழமை நரகத்திலே பாதாளத்திலே சாத்தான் ஒரு பெரிய விருந்து பண்ணினான். ஞான கூட எல்லாரும் கூட இருக்கீங்களா? 2000 years ago. 2000 வருஷங்களுக்கு முன்பு On that Friday, அந்த வெள்ளிக்கிழமை அன்று devil and his angels had a big party in hell. சாத்தானும் in hell. சாத்தானும் அவனுடைய தூதர்களும் நரகத்திலே ஒரு பெரிய விருந்து கொண்டாடினார்கள். கழிஞ்சடா. முடிஞ்சது. நசரேயனுடைய கதை கழிஞ்சடா. நசரேயனாகிய இயேசுவுடைய கதை முடிஞ்சது. அவனை க்ரூசிச்சடா. அவன் சிலுவையில் அடிச்சாச்சு. அவன் நெஞ்சு குத்திட்டான். நெஞ்சு பொறந்துட்டான். ரத்தம் வெள்ளம் கூட புறத்து வந்தது. உடம்புல ரத்தமும் தண்ணி வெளியே வந்துருச்சு. அவന്റെ கதை കഴിഞ്ഞു. அவனுடைய காரியம் முடிஞ்சது. പക്ഷേ ആ മണ്ടൻ അറിഞ്ഞില്ല 72 മണിക്കൂറിനുള്ളിൽ ഒരു ഞായറാഴ്ച വരാൻ പോകുമെന്നുള്ള കാര്യം. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறது என்பதை அந்த முட்டாள் அறியாமல் இருந்தான். Oh my brother and my sister, அருமையான சகோதரனே சகோதரி, you and I, you may be going through a Friday today. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வெள்ளிக்கிழமையை கடந்து போகிறவர்களா இருக்கலாம். You may be going through some painful experience. இன்றைக்கு உங்களை வேதனைப்படுத்துகிறதான அனுபவங்களின் ஊடாக நீங்கள் நடக்கலாம். Maybe some situation in your family. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சில காரியங்களின் மூலமாக, Maybe some concern with your children. உங்கள் குழந்தைகளை குறித்த சில காரியத்தின் நிமித்தமாக, Maybe some health problem. சில ஆரோக்கிய பிரச்சனைகள் நிமித்தமாக. Don't be discouraged. கலங்காதீர்கள். കർത്താവേ അങ്ങ് ഇങ്ങോട്ട് അയച്ചെങ്കിൽ എനിക്ക് എന്താ സൗഖ്യം കിട്ടാതെ. தேவன் என்னை இந்த இடத்துல அனுப்பி எனக்கு ஒரு சுகமில்லை என்று சொல்லி, കർത്താവാണ് ഞങ്ങളെ ഇങ്ങോട്ട് അയച്ചതെങ്കിൽ എന്തുകൊണ്ടാണ് കുഞ്ഞുങ്ങളുടെ വിഷയത്തിൽ ദൈവം പ്രവർത്തിക്കാതെ? இதுவே நம்முடைய குழந்தைகளுடைய காரியத்தில் தேவனை அனுப்பியிருந்துமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைவிடவில்லை. You may be going through a Friday experience in your life. ஒரு வெள்ளிக்கிழமை அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில கடந்து போய் கொண்டிருக்கலாம். ഞാൻ ഒരു കാര്യം പറയാം. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். കുരിശിൽ തോളിന്മേൽ തലചായ്ച്ചു കിടന്നപ്പോഴും യേശുവിന്റെ അധികാരത്തിന് ഒരു കുറവും വന്നില്ല. അവൻ ഉപയോഗിച്ചില്ലേ ഉള്ളൂ. சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அவருக்கு இருந்ததான அதிகாரத்தில் எந்த ஒரு குறைவும் வரவில்லை. ஆனால் அவர் அந்த அதிகாரத்தை சிலுவையில் உபயோகப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. Hallelujah. 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 You may be going through a bitter day today. இன்றைக்கு ஒரு கசப்பான அனுபவங்களுக்கு கூட நீங்கள் நடந்து You கொண்டிருக்கிறீர்கள். may be going through a crucifixion experience in your life. சிலுவையிலே அறையப்பட்டதற்கு ஒப்பான அனுபவத்திலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். But remember, ஆனால் யோசித்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். Sunday morning is coming. உங்களுக்கு எங்க ஒரு ஞாயிறு காலை வந்து கொண்டிருக்கிறது. Your Sunday morning is coming. உங்களுடைய விடியலின் ஞாயிறு வந்து You கொண்டிருக்கிறது. don't need to wait very long. நீங்கள் அநேக நாட்களுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் Your authority is going to be revealed. உங்களுடைய அதிகாரம் வெளிப்படுத்தப்பட போகிறது. Your authority is going to be revealed. உங்களுடைய அதிகாரம் வெளிப்படுத்தப்பட போகிறது. It's not your authority, the authority of Jesus imparted to you. இது உங்களுடைய அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமாய் இருக்கிறது. When I was a teenager, நான் ஒரு வாலிபனாக இருந்தபோது our parents were living and ministering in a village in Kerala. கேரளாவிலே ஒரு கிராமத்திலே என்னுடைய பெற்றோர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். God sent great revival. தேவன் ஒரு வல்லமையான எழுப்புதலை அனுப்பினார். We had evangelistic meetings in this outreach and that outreach. Every evening there were open air meetings and tract distribution during the daytime. Lots of evangelism was going on. திறந்த வெளிகளிலே ஏராளமான சுவிசேஷ பிரதிகளை குறித்து சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி இங்கு மகமாக ஏராளமான சுவிசேஷ கூட்டங்களை நடத்த People began to get saved and get baptized. ஜனங்கள் அதிகமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். They would also begin to work. அவர்களும் செயல்பட ஆரம்பித்தார்கள். Our lives were threatened. எங்களுடைய வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல் பயமுறுத்தல் ஏற்பட்டது. This happened in 1950s. 1950 இந்த காரியம் நடந்தது. Devil got so mad. பிசாசு பைத்தியம் பிடித்து மூர்க்கம் பிடித்தவனை போலானான். People began
வீசுவார்கள். When we go for meetings, people will throw sticks at us. ஜனங்கள் நாங்கள் கூட்டங்களுக்காக போகும்போது தடிகளை எடுத்து எங்கள் மேல வீசுவார்கள். When my father and church members going and ministering, people, some men will come and pull my father and push him around. நாங்கள் இப்படியாய் கூட்டங்களுக்கு என்னுடைய தகப்பனும் சகோதரனும் கடந்தபோது அங்க இருக்கிற சில நபர்கள் வந்து அவர்களை கையை பிடித்து இழுத்து வெளியே வீசி அவரை தள்ளி விடுகிறவர்களாய் இருந்தார்கள். And they will scream, "Kalamaru varudada, kalamaru varudu." அவர்கள் அங்கிருந்து கத்துவாங்க, அதோ திருடங்க வந்துட்டாங்க என்று சொல்லி ஊழியர்களை பார்த்து கத்துவார்கள். We suffered much. நாங்கள் அதிகமாய் பாடுபட்டோம். That was a Friday in our life. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெள்ளியாக இருந்தது. Then one night my father was brutally beaten. ஒரு இரவிலே என்னுடைய தகப்பனார் கொடூரமாக தாக்கப்பட்டார். For the sake of the gospel. சுவிசேஷத்தின் நிமித்தமாக. For the one who hung on the cross 2000 years ago. 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையிலே தொங்கின இயேசுவுக்காக. That man who was the leader in beating became a man. அந்த என்னுடைய தகப்பனையும் அந்த ஊழியர்களையும் தாக்கின குழுவிலே தலைவராய் இருந்த அந்த மனிதன் பைத்தியக்காரனாய் மாறிவிட்டான். அவன் அங்கு ஓடி அலைய ஆரம்பித்தான். அவன் அங்க இருக்கிற ஆலயத்துக்கு சென்று அங்க இருக்கிற அச்சனை பார்க்க போனான். அங்கே போய் அங்க இருக்கிற பள்ளியில் இருக்கிற அச்சனிடத்துல சொன்னார், இப்படியாய் போதகரை நான் உபதிரவித்தேன் என்று சொல்லி சொன்னார். ஆனால் அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. He was not able to control his urine. அவன் தன்னுடைய சிறுநீரை அந்த மனிதன் கட்டுப்படுத்த முடியாதபடி அவனிடத்தில் சிறுநீர் எப்பொழுதும் புறப்படுகிறதா இருந்தது. பள்ளியிலே இருந்த அச்சனால் அவருக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அச்சன் പറഞ്ഞ பெந்திகோஸ்தே உபதேசியத்தொடங்கில் எனக்கு ஒன்றும் செய்ய കഴിയത്തില്ല, அது நீயும் தெய்வக்கூடத்தில் போதகரனை ஏதாவது செய்திருந்தால் அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, நீயாச்சு தெய்வமாச்சு என்று சொல்லி பள்ளியில இருந்து அச்சன் ராஜன் சார் was only 3 years old. சாரே ராஜன் சார் was only 3 years old at that time. ഞാൻ ഈ പറയാ കേട്ടിട്ടുണ്ടല്ലേ? அந்த சமயத்துல ராஜன் சார் 3 வயது உள்ளவராக இருந்தார். மனுஷന്റെ സ്വസ്ഥത നഷ്ടപ്പെട്ടു. He came to our parsonage one day. ஒரு நாள் அந்த மனிதன் எங்களிடத்திலே வந்தார். பாஸ்டர் மணி அறியாத செய்து போயதுதான் என்னோட க்ஷமிக்கணும். நான் அந்த நாட்களில் அதை அறியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி. This morning we prayed for the servant of the Lord Arapur Pradesh Vayana. இந்த காலங்களில் பத்தேரியில் இருக்கிற அருமையான ஒரு ஊழியருக்காக நாம் ஜெபிப்போம். Today may be a Friday for that fellow worker of ours. நம்முடைய சக ஊழியராக இருக்கிற அந்த அருமையான மனிதனுக்கு இந்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம். Don't be discouraged, don't be disappointed. Your Sunday is coming. கலங்கி போகாதீங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கான ஒரு விடியல் ஞாயிறு வந்து கொண்டிருக்கிறது. நான் പറയട്ടെ, உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டும். Few years ago when I went back to that village, அந்த கிராமத்துக்கு சில வருடங்களுக்கு முன்பாக நான் சென்றபோது some believers from the church came to me. அந்த சபையில் இருந்து சில விசுவாசிகள் என்னிடத்தில் வந்தார்கள். എന്നിട്ട് പറഞ്ഞു, അപ്പച്ചനെ തല്ലിയ സ്കറിയാച്ചന്റെ കൊച്ചുമക്കൾ ഇന്ന് പെന്തക്കോസ്തിലെ